இறைச்சிக்காக மாடுகளை விற்க மத்திய அரசு விதித்துள்ள தடைக்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இறைச்சிக்காக மாடுகள் விற்பதை தடை செய்த மத்திய அரசின் சட்டத்தை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த செல்வகோமதி, ஆசிக் இலாகி பாவா ஆகியோர் பொதுநல மனு தாக்கல் செய்தனர். அதில் இறைச்சிக்காக மாடுகளை விற்பனை செய்ய விதிக்கப்பட்ட தடை சட்டவிரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்து மத்திய அரசு பிறப்பித்திருக்கும் உத்தரவு 1960ஆம் ஆண்டு பிராணிகள் வதை தடுப்புச் சட்டத்திற்கு எதிரானது என்றும் கூறப்பட்டுள்ளது. உணவை தெரிவு செய்வது என்பது ஒவ்வொருவரின் தனிப்பட்ட உரிமை என்றும் மத்திய அரசின் தடை உத்தரவால் அந்த தனிப்பட்ட உரிமையும் மீறப்படுவதாக பொதுநல மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மத்திய அரசு பிறப்பித்த தடை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க கூடாது என்று வாதிட்டார். மேலும் மத்திய அரசின் தடை உத்தரவு தொடர்பாக பதிலளிக்க 4 வார கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டார். கால்நடை விற்பனையை முறைப்படுத்தவே தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு வழக்கறிஞர் கூறினார். இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டதுடன் இடைக்கால தடை விதிக்கவும் கோரிக்கை விடுத்தனர். 4 வார காலத்துக்கு அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரிமினல் ஆக்டில் அந்த ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் மாட்டுக்கறி வியாபாரம் பண்ணக்கூடாது, அந்த சந்தை போடுறதுக்கு இவங்க மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்திற்கு தடை விதிச்சிருக்காங்க. 4 வார காலத்துக்கு 4 வார காலத்துக்குள்ள மத்திய அரசு இதில் பதிலளிக்கிறதுக்கு இதில் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது என்டையர் இந்தியாவையும் கட்டுப்படுத்தும். இந்த ஆக்ட் என்டையர் ஆக்டே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதை இதில் போட்ட முழுமையான உத்தரவு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதித்து மத்திய அரசு வெளியிட்ட உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் கால்நடைகள் வதை தடுப்புச் சட்டம் மத்திய மாநில அரசுகளின் பொதுப்பட்டியலில் உள்ளது என்றும் இதில் மத்திய அரசு தன்னிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்றும் நீதிபதிகள் ஆணையிட்டனர். இறைச்சி என்பது பெரும்பாலான மக்களின் உணவு பழக்க வழக்கம் என்றும் கலாச்சாரத்தோடு தொடர்புடையது என்றும், எனவே மனுதாரர்களின் கோரிக்கையில் நியாயம் உள்ளது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக 4 வார காலத்திற்குள் பதிலளிக்கவும், அதுவரையில் புதிய உத்தரவை அமல்படுத்தக்கூடாது என்றும் மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையிட்டது.